ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 13வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே, அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே, त्वमित्तमुत्तापित पद्मयोनिः, त्वमित्तमुत्तापित पद्मयोनिः, अनन्तभूमा मम रोगराशिम्, अनन्तभूमा मम रोगराशिं, निरुन्धिवातालय वासविष्णो, निरुन्धिवातालय वासविष्णो. अस्मिन् परात्मन् अनुपाद्मकल्पे त्वमित्तमुत्तापित पद्मयोनिः, अस्मिन् परात्मन् अनुपाद्म कल्पे, त्वमित्तमुत्तापित पद्मयोनिः, अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालय वासविष्णो, अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धिवातालय वासविष्णो. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். நனு வாத்தாலய வாசக, குருவாயூரில் கோவில் கொண்டவரே, விஷ்ணு விஷ்ணுவே, குருவாயூரப்பா, பராத்மன் பரமாத்மாவே, அஸ்மின் பாத்மகல்பே, இந்த பாத்மகல்பத்தில், இத்தம் இவ்வாறு, உத்தாபித பத்மயோனிகி, பத்மயோனி என்றால் தாமரையிலிருந்து பிறந்தவரான பிரம்மா, உத்தாபித அவரை தோற்றுவித்தவரே, அனந்த பூமா எல்லையற்ற மகிமைகளை உடையவரே, துவம் நீங்கள், மமக என்னுடைய, ரோகராசிம் வியாதி கூட்டங்களை நிருந்தி அழித்து அருள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே, त्वमित्तमुत्तापित पद्मयोनिः, अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धि वातालय वासविष्णो. ஓ குருவாயூரின் தலைவனே, விஷ்ணு பரமாத்ம வடிவானவரே, இவ்வாறாக நீங்கள் பாத்ம கல்பம் என்கிற இந்த கல்பத்தில், பத்மத்தில் தாமரை மலரில் பிரம்மாவை தோற்றுவித்தீர்கள். நீங்கள் அனந்த பூமர், எல்லையற்ற மகிமைகளை உடையவர். அப்படிப்பட்ட நீங்கள் என்னுடைய நோய்களை போக்கி அருள வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் இந்த பாத்ம கல்பத்தில் அப்படின்னு குறிப்பிடுறார். 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் என்ன சொன்னார்? பிரம்மதேவன் தன் ஆயுளில் 50 வருடங்களை கழித்து விட்டார். அதாவது ஒரு பரார்த்தத்தை கழிச்சாச்சு. இந்த பரார்த்தத்தில் கடைசி இரவிலும் மறுநாள் காலையிலும் நடந்தவைகளை கூறுகிறேன் என்று சொன்னார் இல்லையா? இந்த கல்பத்தை நாம் சங்கல்பம் பண்ணுற போது ஆனால் எப்படி சொல்கிறோம்? ஸ்வேதவராக கல்பம்னு தானே சொல்கிறோம். பட்டதிரி பாத்மகல்பம் என்று சொல்கிறாரே, அப்படின்னா முதல்ல இந்த கல்பம் பாத்மகல்பம் என்று தான் அழைக்கப்பட்டது. பிரம்மாவை பகவான் பத்மம் என்கிற தாமரையிலிருந்து படைத்ததுனால இந்த பெயர் ஏற்பட்டது. ஆனால் பொதுவாக நாம் பிரம்மாங்கிறவர் தாமரையிலேருந்து, விஷ்ணுவோட உந்தி தாமரையிலேருந்து தோன்றியவர் என்று தானே நினைக்கிறோம். ஆனால் வெவ்வேறு கல்பங்களில் பகவான் அவரை வெவ்வேறு விதமாக படைத்திருக்கிறார். இதை பிரம்மாவே மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாராம். ஒரு கல்பத்தில் பகவானோட சிரஸ்லேருந்து தோன்றினாராம். ஒரு கல்பத்தில் பகவான் பிரம்மாவை கண்ணுலேருந்து படைச்சாராம், செவியிலேருந்து ஒரு தடவை படைச்சாராம். ஒரு கல்பத்தில் பிரம்மா என்கிற ஒரு வார்த்தையை பகவான் சொல்ல, அவரோட திருவாயிலிருந்தே, அந்த சொல்லிலிருந்தே பிறந்ததாகவும் பிரம்மா குறிப்பிடுகிறார். இதை பல பெரியவர்களும் எடுத்துக்காட்டி இந்த கல்பத்தில் பிரம்மா பத்மத்திலிருந்து தோன்றியதால் பாத்மகல்பம் என்று பெயர் பெற்றது. பின்னர்
ஹிரண்யாக்ஷனை அழிப்பதற்காக ஸ்வேதவராகமாக பகவான் அவதாரம் செய்ததால் ஸ்வேதவராக கல்பம் என்று அழைக்கப்படலானது. அனந்த பூமா என்கிற சொல் இந்த ஸ்லோகத்தில் ஒரு விசேஷ அர்த்தத்தை பெறுகிறது. பகவான் மிக மிக பெரியவர். அவர் எல்லையற்ற மகிமைகளை உடையவர். பிரம்மாவை படைத்து அவரே ஊக்குவித்து சிருஷ்டியை செய்ய வைக்கிறார். படைப்பிற்கோ படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கோ துன்பம் ஏற்பட்டால் அவதாரங்களை எடுத்து மகத்தான மிக பெரியதான தீய சக்திகளை அசுர கூட்டங்களை எல்லாம் துவம்சம் செய்கிறார், வதைக்கிறார். அதனால் பட்டத்திரி, அப்படிப்பட்ட நீங்கள் என் நோய் கூட்டங்களை, அதாவது உடல் நோய், மனநோய், ஆத்மாவை பிடிச்சிருக்கிறதான பவரோகம் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் ரோகராசி நோய் கூட்டங்களிலிருந்து காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். மிகுந்த சிறப்புகளை உடைய இந்த ஸ்லோகம் இதை பாராயணம் செய்பவர்களை நோய்களிலிருந்து காப்பாற்றும் அதீத அபூர்வ சக்தி உடையது. முக்கியமாக கேன்சர் என்ற சொல்லை கேட்டாலே எல்லாருக்கும் பயம். மகாபரிவா இந்த ஸ்லோகத்துக்கு அந்த நோயை போக்குற சக்தி இருக்கிறதா சொல்லியிருக்கார். கேன்சர்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்த தன்னோட பக்தர் ஒருத்தர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுன்னு அவரே சொல்லியிருக்கார். அவருக்கும் நோய் குணமானது. ஆகவே நம்ம எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்து தினமும் பாராயணம் செய்தால் நமக்கு நல்ல ஆரோக்கியமும் நன்மைகளும் கிடைக்கும். தன்னுடைய குருவோட நோயை பட்டத்திரிகள் தான் வாங்கி கொண்டார். ஆனால் அவரால் அந்த நோயோட கொடுமையை தாங்க முடியல. பகவான்கிட்ட கதறி அழுது பிரார்த்தனை செய்கிறார். பிரச்சனை பார்த்தபோது மச்சம் தொட்டுவுன் என்கிற வழிகாட்டுதல் வந்தது. பாகவத சாரத்தை சொல்லி என்னை வழிபடு என்று பகவான் கூறுகிறார் என்று தெரிந்து கொண்டு பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு தசகத்திலும் பகவானை என் நோயை போக்குங்கள், பாகவதத்தை எழுதவும் பாடவும் எனக்கு சக்தி கொடுத்தருளுங்கள் என்று உருகி வேண்டுகிறார். அதனால் ஸ்ரீமன் நாராயணியம் முழுவதுமே பவப்பிணி போக்கும் பாகவத சாரமாகவும் எல்லா ரோகங்களையும் தீர்க்கும் அருமருந்தாகவும் அமைந்துள்ளது. மகாபரிவா சொன்னதையும் கருத்தில் கொண்டு இந்த ஸ்லோகத்தை தவறாமல் பாராயணம் செய்து குருவாயூரப்பனுடைய அருளை பெறுவோமாக.